ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். தாவேகா ஒரு போட்ட திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, தனிப்பெரும்பான்மை இல்லை, தனிப்பெரும்பான்மை வர வைக்க வேண்டும். அதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதிமுகவிலிருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வர தயாராக இருக்கிறார்கள். அதை தொடக்கத்திலே அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. எப்படின்னா, அரசுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்து கிட்டத்தட்ட 25 பேர் அரசுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. இப்போ வரைக்கும் 6 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் தாவேகாவுடைய திட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அவங்க மற்ற கட்சிகளை குதிரை பேரம்னு சொல்றாங்க, ஊழல்ன்றாங்க, கரைபடிந்த கைகள்ன்றாங்க, தீய சக்தின்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அதற்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இவ்வாறாக ரிசைன் பண்ண சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய அந்த 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் விதிக்கப்பட்ட தடை அப்படின்னு டெக்னிக்கலா உள்ள போய் பார்க்க போனா அதுல ஏற்கனவே கேஸ் இருக்குது. ஏற்கனவே அதை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அது வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க கோரி வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த மாதிரியான டெக்னிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்றவங்க ஏன் ரிசைன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இது தொடர்பாக சபாநாயகருக்கு அதிமுக தரப்புல மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு எதிராக கட்சி தாவல் நடவடிக்கை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு மனு பெண்டிங் இருக்கும் பொழுது நீங்க அவங்களுடைய ரெசிக்னேஷனை எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புகார் மனு இருக்கு. அந்த புகார் மனு ஆளுநர் முன்னாடியும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கல்ல தான் இவர்களுடைய எதிர்காலம் இருக்குன்னு கூட சொல்லலாம். இதையெல்லாம் எப்படி விஜய் முறியடித்து தாவேகா அவங்க யோசிச்சிருக்கக்கூடிய விஷயமான தாங்களே சுயமாக 118 இல்லைன்னா 120 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சியை தொடர போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கிடையில தான் இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது அடுத்து எதை நோக்கி நகரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய செட்பேக் தாவேகாக்கு உருவாயிருக்கு. விஜய் மெயினா பேங்க் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹீரோயிசம். அவர் தமிழகத்துல எல்லா வீட்டுக்கும் அறிமுகமானது. கலைஞர் கொடுத்த அந்த டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவியில சன் டிவின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க தொடர்ந்து போட்ட விஜய் படங்கள் இதுதான் விஜயை கொண்டு போகுது. கொடுத்தது கலைஞர் டிவி, ஒளிபரப்புனது சன் டிவி, போனது இல்லங்களுக்கு, ரைட்டா. ஆனா இவங்களுடைய பேசிக்கான எதிர்ப்பு எது? திமுக எதிர்ப்பு. படத்தை ஒளிபரப்புனாங்க, எதிர்காலத்துல விஜய் வளருவாரு, கட்சி தொடங்குவாரு, இதெல்லாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க, விஜய் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப கூட சன் டிவி இன்னும் திருந்தல, இப்பவும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா. விஜய் படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அவருடைய சர்வைவலுக்கான பேசிக்கான ஒரு விஷயம். விஜயுடைய சர்வைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அறிமுகமானது. ரெண்டாவது திமுக அதிமுக 2 கட்சியும் பிடிக்காத பாஜகவுடைய 18% வாக்குகள், பாஜக அண்ணாமலை தலைமையில பெற்ற 18% வாக்குகள், டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத அந்த 18%, திமுகல இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், ஏடிஎம்கேல இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், விஜய் அந்த பாஜக திமுக அதிமுக இல்லாத ஓட்டு, பிளஸ் விஜய் வீடுகளுக்கு போய் உருவாக்குன ஓட்டு. இதெல்லாம் தமிழரோட 4% ஓட்டு, நாம் தமிழருடைய 4% ஓட்டு, அதான் விசிகா பாமக எல்லாருடைய ஓட்டும் அப்படியே ஸ்விங்கிள் பண்ணிட்டு, இதோட ஸ்விங் நகரப்புறங்கள்ல அதிகமா இருந்தது. சென்னையில ஒரு 50% அளவுக்கு ஓட்டுகள் விஜய்க்கு வந்துச்சு. ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திமுக எதிர்ப்பை தான் பெருசா நினைக்கிறாரு. அது அவருக்கு கை கொடுத்துருக்குல்ல. சட்டமன்ற தேர்தல்ல முன் வச்ச ஒரே விஷயம், ஒரே முழக்கம், தீய சக்தி திமுக, அதை வீழ்த்துவோம். இது முதல் முறை இல்லையே, அதிமுகவே தீய சக்தி திமுக, அதுதான் அவங்களோட முழக்கம். கரெக்டா சொல்றீங்க. அதிமுகவுடைய முழக்கம் அதான். அதிமுகவுடைய இடத்துக்கு போறதுக்கு தான் விஜய் முயற்சி பண்றாரு. தீய சக்தி திமுக அப்படின்ற ஒரு கண்டெம்பரரி விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்ப இந்த கரூர் கூட்டம் கூட முழுக்க தீய சக்தி திமுகன்னு 25 தடவை சொல்லியிருக்காரு.
இது மறைமுகமா மக்களோட மனதுல இம்ப்ளான்ட் பண்றது தீய சக்தி திமுக என்ற வார்த்தையை. இம்ப்ளான்ட் பண்றது இல்ல, அதெல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இம்ப்ளான்ட் பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் இம்ப்ளான்ட் இவர் பண்ணிட்டாரு. சொல்றாருல்ல, இவர் அவருடைய ரசிகர்கள் கிட்ட சொல்றாரு. ஜெயலலிதா இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்றது ஒரு பெரிய ஓட்டு. அதாவது எம்ஜிஆர் திருடன்னா ஒத்துக்க மாட்டான், கலைஞர் திருடன்னா ஒத்துப்பான். அந்த மாதிரி ஒரு மனநிலையை வந்து ஆல்ரெடி வந்து உருவாக்கியிருக்காங்க. திமுக எப்பவுமே செகண்ட் கிரேடு தான் ஓட்டு. அதாவது அதிமுக இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் திமுகன்ற மாதிரி தான் ஓட்டு. ஓட்டிங் பேட்டர்னோட பிஹேவியர் வந்து அப்படிதான் இருக்கும். percentage 20 to 25%. அது ஏன்னா இவங்க வந்து கடவுளை கும்பிட மாட்டாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிக்கிட்டாலும் கடவுள் எதிர்ப்பு விஷயங்கள வருவாங்க, மூட நம்பிக்கை எதிர்ப்பு விஷயங்கள வருவாங்க, ஜாதி ஆணவத்துக்கு எதிரான ஆட்களா நிற்பாங்க. ரைட்டுங்களா? நான் வந்து அப்பர் கேஸ்ட், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் இடம் இல்லைன்ற மாதிரி ஒரு இயக்கம் தான். பார்ப்பன எதிர்ப்பை ஸ்ட்ராங்கா வைப்பாங்க, சனாதன எதிர்ப்பை ஸ்ட்ராங்கா வைப்பாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து அப்படி எதுவுமே கிடையாது. இது பொது புத்தியில மக்கள் பார்த்து ஒரு சின்ன அதிர்வடையக்கூடிய வகையில திமுகவினுடைய கொள்கையும் செயல்பாடுகளும் இருக்கு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா மக்களுக்கு சாதகமானதா, மக்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அது புரிஞ்சுப்பாங்க. திமுகவுடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள்ல ரொம்ப பியூரா இருக்கிறது. திமுக தப்பே பண்ணலாம் சொல்ல வரல, திமுக நிறைய தப்பு பண்ணுது. ரைட்டா? சேகர் பாபுன்னு ஒருத்தரை உலா விட்டதே, முருகன் மாநாடு நடத்தினதெல்லாம் திமுக பண்ண தப்பு. அங்க கேரளால பினராயி விஜயன் ஐயப்ப மாநாடு நடத்தின மாதிரி இங்க வந்து முருகன் மாநாடு இவங்க நடத்தினது, இதெல்லாமே வந்து ஒரு நல்ல டாக்டிக்கல் லைன் இல்லை. நாங்க தான் இருக்கிறதுல எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு சேகர் பாபு தம்பட்டம் அடிச்சது, சேகர் பாபுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே வந்து திராவிட இயக்க கொள்கைகளுக்கு எதிரான, அந்த கடவுள் மறுப்புன்ற கலைஞருடைய கொள்கைக்கு எதிரான விஷயம்தான். ஆனா உதயநிதி அதை கரெக்டா பண்ணாரு. சனாதன எதிர்ப்பு தான் அப்படின்றது வந்து உதயநிதி கொண்டு வந்தார். உதயநிதி வந்து திராவிட கொள்கைகளுடைய ஒரு உண்மையான வாரிசாவே திகழ்ந்தார் அவரு. அது நார்த் இந்தியா வரைக்கும் போச்சு. இதெல்லாம் வந்து திமுக வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கான கட்சி கிடையாது, எப்பவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கான கட்சியா இருந்தது வந்து காங்கிரஸ். சுதந்திரத்துக்கு பிறகு, சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு அப்புறமும் அவங்கதான். காங்கிரஸோட ஓட்டு வங்கியில, வாக்கு வங்கியில நடந்த கட்சி எது தெரியுமா? ஸ்தாபன காங்கிரஸ், இந்த காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்ன்னு 67களில் இருந்தப்போ எம்ஜிஆர்னு ஒரு ஃபிகர் உருவாகி அவர் திமுக வாக்குகள்ல நடக்கல. வைகோ உருவாகி திமுக வாக்குகளுக்குள்ள நடக்கல. திமுக வாக்குகளுக்குள்ள யாரும் நடக்க முடியாது. அது அந்த மாதிரி வாக்குகள், அவ்வளவு ஸ்ட்ராங்கான வாக்கு, குறைவாக இருந்தாலும் பலமாக இருக்கக்கூடிய பலமான வாக்கு வங்கி தான் வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி. திமுக ஆதரவாளர்கள்னு வரக்கூடிய வெகுமக்கள் வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள யார் வேணா நடக்கலாம், போகலாம், வரலாம். அதுல விஜய் நடந்திருக்காரு. இந்த முறை வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு, குறைந்தபட்சம் எடுத்திருக்கிறார், குறைந்தபட்சம் அங்கேருந்து டெட்டாரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ திமுக வாக்கு வங்கிக்குள்ள நடக்கல, காங்கிரஸ் வாக்கு வங்கிக்குள்ள நடந்ததுதான் அதிமுக. அந்த வாக்கு வங்கி தான் வந்து எப்பவுமே ஆன்டி கலைஞர் வாக்கு வங்கி. பை நேச்சர் வந்து ஆன்டி கலைஞர் வாக்கு வங்கி, பை நேச்சர் வந்து ஆன்டி டிஎம்கே வாக்கு வங்கி. ரைட்டுங்களா? அதை தான் வந்து ஸ்டாலின் வந்து தன்னோட ஆட்சி காலத்துல நியூட்ரலைஸ் பண்ணி, விக்கிரவாண்டி தேர்தல் அப்பெல்லாம், இடைத்தேர்தல் அப்பெல்லாம் வந்து அதிமுக வாக்குகளே வந்து இந்த சைடு விழுற அளவுக்கு அவரு கொண்டு வந்தார். ரைட்டுங்களா? ஒரு மெக்னானிமஸா கொண்டு வந்தார். இந்த வாக்கு வங்கி வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி வந்து பிஜேபிக்கு ஆதரவு வாக்கு வங்கியும் கூட. ஆனா திமுக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வாக்கு வங்கி எம்பி தேர்தல்ல பிஜேபிக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி. பிஜேபிக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி, முற்போக்கு இயக்கங்களுக்கான வாக்கு வங்கி, சாதியத்துக்கு எதிரான வாக்கு வங்கி. இப்படி ஒரு மாடலை கிரியேட் பண்ணி தான் அவங்க வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அடிச்சாங்க. வெறும் 7 சட்டமன்ற தொகுதிகளில் தான் எதிர்கட்சி வெற்றி பெறுவதற்கான விஷயத்தை உருவாக்குனாங்க. அப்போ ஆன்டி டிஎம்கே பிளாட்ஃபார்மை உருவாக்கணும்னு பாஜக நினைக்குது. தேசிய அளவுல பாஜகவுக்கு திமுக பிரச்சனை கொடுக்குது.
பினராயி விஜயன், ஸ்டாலின், மம்தா இந்த 3 பேரோட காம்போ வந்து அங்க வந்து பெரிய அளவுக்கு உருவாகி நிக்குது. அப்போ திமுக வந்து அகில இந்திய அளவுல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. பாஜகவுடைய வெற்றி எண்ணிக்கையில 40 குறைக்குது. பாஜக அங்க மைனாரிட்டி ஆக போகுது. 40 எம்பிக்களை வந்து இங்க அடிச்சதுனால குறைக்குது. அண்ணாமலையுடைய கணக்கு பிரகாரம் வர வேண்டிய 20 எம்பிக்கள் வந்து பாஜகவுக்கு வரல. ஸோ அப்போ பாஜக திங்க் பண்ணி இங்க டிஎம்கேவை அடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு உருவாக்கி விட்ட ஆள் தான் விஜய். விஜய் வந்து ஒரு போக்கில் வந்து சக்சஸ் ஆயிட்டார். சக்சஸ் ஆனவுடனே அவர் வந்து இந்த சக்சஸை வந்து பர்மனண்டா வைக்கணும்னு நினைக்கிறார். கரூர் ஸ்பீச் முழுக்க ஆன்டி டிஎம்கே அவர் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க நம்ம வந்து ஏடிஎம்கே வாக்குகளை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஏடிஎம்கேவா நம்ம மாறணும். அப்பதான் வந்து நம்மளால தொடர்ந்து நிக்க முடியும். ஏடிஎம்கே வந்து மறுபடியும் ஏஞ்சி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏஞ்சி ஏடிஎம்கே நின்றுச்சுன்னா இவருடைய கதை கந்தல். அதனால ஏடிஎம்கே உறுப்பினர்களை தூக்கணும், அதிமுகவுடைய கட்சி ஸ்ட்ரக்சரை அழிக்கணும், அதிமுகவினர் எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே முதல்ல எடுத்தோடனே எடப்பாடியை போய் அவர் பார்க்கல, சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் பார்க்கிறார். இதுக்கு பாஜக ஆசை இருக்கு. பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் ஆவாது. பாஜக டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுது தமிழ்நாட்டில், எடப்பாடி அதை ஏற்க மறுக்கிறார். பாஜக கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு எடப்பாடி சொல்றாரு, நான் எதிர்கட்சியா அமர்வேனே தவிர நான் கூட்டணி ஆட்சியை ஏத்துக்க மாட்டேன்றாரு. பாஜகவுடைய தொகுதிகள்ல 23 தொகுதிகள்ல எங்கெங்கயோ கொடுத்து தோக்கிறதெல்லாம் கொடுத்து மொக்க அடிச்சு பியூஷ் கோயல் 5 நாள் வந்து காத்திருக்காரு, எடப்பாடி பார்க்கல. அமித்ஷா வந்து உட்கார்ந்து இருக்காரு, எடப்பாடி பார்க்கல. எடப்பாடி வந்து ஆன்டி பிஜேபியா நின்னு காமிச்சார் ஒரு தேர்தலில், ரைட்டா? பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியா அதிமுகவை நிறுத்தி காமிச்சார். ஸோ இதெல்லாம் வந்து பண்றாரு. அப்போ எடப்பாடிய பிடிக்கல. எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், அதே நேரத்தில் திமுகவையும் ஒழிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தாவேக்கா வருது, தாவேக்காவை ஆதரிக்கணும். பிகிலு கேட்குறியா? எந்த பிகிலு சின்னம் கொடுக்குறாங்க. கட்சி ஆரம்பிச்சோன்னா Y+ செக்யூரிட்டியா இருந்தா வச்சுக்கோ, ஜெயிச்ச உடனே Z+ செக்யூரிட்டியா இருந்தா வச்சுக்கோ. சிபிஐ கேஸா, அங்க கரூர் கேஸா அது நடக்குது. ஆனா அதுல வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து உச்ச நீதிமன்றத்துல நாங்க போட மாட்டோம், பெண்டிங் வச்சிருப்போம். அதுல குற்றவாளி வந்து சாட்சியா வந்து விஜய் தான் குற்றவாளியா அப்படின்னு என்கொயரியில கேட்போம். ஆனா குற்றவாளியை ஆக்க மாட்டோம். நாங்க உன்னை குற்றவாளி ஆக்க மாட்டோம்னு பிஜேபி உறுதி கொடுத்த உடனே தான் சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டு இப்படி கை காமிச்சின்னு வெளியே வந்தாரு. அது வந்து பாஜகவுடைய ஒர்க்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, இவிஎம்லயும் பிஜேபி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஆதாரம் இல்லைன்ற வகையில் நம்ம அதுக்குள்ள நம்ப முடியல. பிஜேபி அது கேப்பபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்பபிள். ஆனா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாதுன்றதுனால அதை நம்ம நம்பல, அதை நம்ம பேசல. சோ பிஜேபியுடைய பை ப்ராடக்ட் தான் இது. பிஜேபியோடைய பர்மிஷன் இல்லாம அமலாக்கத்துறையில அத்தனை கேஸ், சிபிஐல அத்தனை கேஸ் வச்சிருக்க விஜயபாஸ்கர் போவாரா? போக முடியுமா? அன்புமணி வந்து இன்னைக்கு நான் போறேன்ற மாதிரி போய் வாசல்ல கதவு தட்டுறாரு. ஆமா, எல்லாருமே என்டிஏல இருக்கிறவங்க, கூட்டணியில என்டிஏல இருக்கவங்க. அதுவும் இது காங்கிரஸ் ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. எம்ஏ பேபி என்ன சொன்னாரு? என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடன் மறைமுகமாக கூட்டணி வச்சு அரசாங்கத்தை உருவாக்க பார்த்தது திமுக, அது தெரிஞ்சதுனால தான் நாங்க போய் ஆதரவு கொடுத்தோன்ற எம்ஏ பேபி, ரைட்டா? எம்ஏ பேபியோட கேரக்டரை பத்தியோ அவரை தாவேக்கா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்றத பத்தியோ நம்ம சொல்ல தயாரா இல்லை. அது வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. பேபியுடைய தியாக வாழ்க்கை அவருடைய விஷயங்களுக்குள்ள வரல, சண்முகத்தோட தியாக வாழ்க்கை அவருடைய விஷயங்களுக்குள்ள நம்ம போல. ஆனா சொன்னது அது. ஆனா இன்னைக்கு பாமக எங்க வந்து நிக்குது? சப்போர்ட் பண்றதுக்கு நிக்குது. அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அதிமுகல இருந்து ஊழல் அமைச்சர்கள் வந்திருக்காங்க. வாஷிங் மிஷின் ஆகுது. RSSல இருந்து டைரக்டா வந்து சிடி நிர்மல்குமார் முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அரசினுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு, முதலமைச்சர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. பிஜேபி ஆதரவோட பிஜேபியை பகைச்சிக்காம அதிமுகவுடைய ஒரு முகத்தை எடுத்துக்கிட்டு திமுகவை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இப்படி ஒரு முகத்தோட ஒரு டைலமாவோட
டாக்டிக்கல் லைனோட வரக்கூடியவர் தான் அண்ணன் விஜய். இந்த ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் வந்து எல்லா டைம்லயும் எடுபடாது. ஜெயலலிதா அவர்களுக்கே எடுபடலையா? அதிமுக 31 வருடம் ஆட்சியில் இருந்த கட்சி. ஆனா திமுக 6 முறைக்கு மேல மறுபடியும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஆட்சிக்கு வந்த கட்சி. திமுக எதிர்ப்புன்றது நீங்க வந்து அப்படியே கொண்டு போயிட்டு என் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா எங்க போனாங்க? ரைட்டா? ஸோ நேச்சுரல் இன்டென்சிவ் ஓட்டு அப்படின்றது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படி கொண்டு போகலாம். ஆனா அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து இன்னைக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு எடப்பாடி உயிரோட இருக்காரு. அந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க உயிரோட இருக்கு. ரைட்டா? அந்த உயிரோட இருக்கிறது வேற, பலத்தோட இருப்பது வேற இல்ல. ரைட், பலத்தோட தான் இருக்குங்க. ஒரு மாவட்ட செயலாளர் போனா 10 மாவட்ட செயலாளர் வரான். CV சண்முகம் போனா குமரகுரு வரான். புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் போனா 10 விஜயபாஸ்கர் வரான். பட்டாசு வெடிக்கிறான், ஸ்வீட்டு கொடுக்குறான். அதிமுகன்ற கட்சியுடைய பலமே அதுதான். ஜெயலலிதாவுடைய பலமே அதுதான். ரகுபதி போன உடனே ரகுபதிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டவர் தான் விஜயபாஸ்கர். ரைட்டா? அங்க எப்பவுமே ஜெயலலிதா வந்து 2-3 பேரை வந்து அந்த ஏரியால டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கட்சியிலையும் இருக்கு. அதே மாதிரி திமுகலையும் இருக்கு. ரைட்டா? இப்ப சேகர் பாபுவை தூக்குனா எத்தனை பேர் பட்டாசு வெடிப்பான்றீங்க? சென்னையில 6 தொகுதியோ 7 தொகுதியோ வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் தோல்வி தான். தோல்வியை தவிர எதுவும் இல்லை, குளத்தூர்லையும் தோல்வி. அந்த அளவுக்கான ஒர்க்கு திமுகலையும் இருக்கு, திமுகவிலையும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அதுதான் இந்த திராவிட கட்சிகளுடைய பலம். அந்த ஒர்க் அவுட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரிலாம் கிடையாது, இல்லை வேற எந்த கட்சிகள் மாதிரியும் கிடையாது. ஸ்தாபன பலம்னு சொல்றதுல வந்து திராவிட இயக்க சக்திகளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் தாவேக்காக்கு ஸ்தாபனமே இல்லை. இப்ப அந்த ஸ்தாபன பலத்தை உருவாக்கக்கூடிய வேலையை புதிதாக இந்த கட்சிக்குள்ள வரக்கூடிய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவை சேர்ந்த கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், இந்த அளவுக்கு கீழ் இருக்கக்கூடிய அழகுல இருந்து மேல இருக்கக்கூடிய அழகு வரை எல்லாருமே இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்களே, அவர்கள் பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? வெறும் அதிமுக மட்டும் நான் சொல்றேன், திமுக கூட தான் வராங்க. திமுக ரொம்ப லிமிட்டடா தான் போறாங்க. ஜெகத் ரட்சகன் பையன் போயிருக்காரு, அது பிசினஸ். எம்ஜிஆர் கட்சி மாதிரி, காங்கிரஸ் மாதிரி விஜய் கட்சி வந்து ஒரு மாஸ் கட்சி. அங்க நிக்கிறவன் யாருன்னு கூட தெரியாது, ஆனா ஓட்டு வந்து விசிலுக்கு விழும். இப்ப வர்றவங்க எல்லாம் எதுக்கு வர? நீங்க ஸ்தாபன பலம் இல்லைன்னு நீங்க இப்ப ஸ்தாபன பலம் இருக்கிறது மாதிரி பேசுறீங்களே. ஸ்தாபன பலம் வேறங்க. ஸ்தாபன பலம்ன்றது வந்து ஆர்கனைசேஷனல் கேடர் பார்ட்டிக்கு தாங்க ஸ்தாபன பலம் தேவை. மாஸ் பார்ட்டிக்கு வந்து ஸ்தாபன பலமே தேவையில்லை. தேவையில்லைன்றீங்க? தேவையே இல்லை, ஸ்தாபன பலம் கிடையாது அவங்களுக்கு. ஆனா மாஸ் ஒரே ஒரு தலைவர், அவருடைய கரிஸ்மாக்கு ஓட்டு விழும். நீங்க யாரை வேணா நிறுத்தலாம். இது நீடிக்குமா? அதுதான் பிரச்சனை. காங்கிரஸுக்கு ஒரு காலத்துல இந்தியா முழுக்க ஓட்டு இருந்தது, இன்னைக்கு எங்க இருக்கு? காங்கிரஸ்ன்ற ஒரு கை சின்னத்தை பார்த்தா போட்டுருவாங்க. இந்திராவே இந்தியா, இந்தியாவே இந்திரா. இன்னைக்கு எங்க? கேடர் பார்ட்டின்றது வேறங்க, மாஸ் பார்ட்டின்றது வேற. இப்போ இவர் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது மூலமா எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணி எப்படியாவது சர்வைவ் ஆகலான்னு தான் இவரோட ஒரு ட்ரையல். அந்த ட்ரை தான் இவர் பண்றாரு. அந்த ட்ரைக்கு இப்போ ஹைகோர்ட் வந்து ஒரு பெரிய அடி கொடுத்துருக்கு. சரி, தடை நீடிக்க போறது இல்லை, விரைந்து வழக்குகள் விசாரணைக்கப்படணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் 6 மாதத்திற்கு மேல வந்து அந்த தொகுதி காலியாக இருப்பது அப்படின்றது அந்த தொகுதிக்கும் நல்லதில்லை, அந்த தொகுதியுடைய மக்களுக்கும் நல்லதில்லை, பிரதிநிதிகள் இல்லாமல். அப்போ ஏதோ ஒரு வகையில் இது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இடைத்தேர்தல் நடந்தே ஆகும். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கணிச்சிட்டாரு விஜய். அதனாலதான் அவர் கரூர்ல பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க வேணா பாருங்களேன், இந்த இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் கை சேர்த்துட்டு ஒன்னா சேர்ந்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. வெளிப்படையா 2 பேரும் சேர்றாங்களோ இல்லையோ, மறைமுகமாக அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பிளானை ஒன்று போட்டு தாவேக்காவை வீழ்த்துவதற்கான ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அது கை கொடுக்குமா? முதல்ல அந்த முடிவுக்கு அவங்க வர்ற மனநிலையில இருக்காங்களா? அவங்க அந்த முடிவுக்கு வராங்களோ இல்லையோ சார், அதிமுக காரனுக்கு இப்போ ஒரு கோபம் இருக்கு தாவேக்கா மேல. திமுக மேல இல்லாத கோபம் தாவேக்கா மேல இருக்கு. அந்த கட்சி அழிக்கிறது ஓகேங்களா? அந்த கட்சியோடைய டூத் அண்ட் நெயில வந்து அழிக்கிறது வந்து தாவேக்கா. விஜயபாஸ்கர் மேல எல்லாருக்கும் காதெல்லாம் கிடையாது அதிமுகவினருக்கு.
லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் கிடையாது. அவன் மந்திரியா இருந்தா நிறைய காசு வச்சிருக்கான், அவ்வளவுதான். எஸ்பி வேலுமணி மேல லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் கிடையாது. அந்த கட்சி ஒரு மாஸ் பேஸ்ட் கட்சி. அந்த கட்சி வந்து ரெட்டை இலை அப்படின்ற ஒரு சிம்பிளுக்காக ரைட்டா அது நிக்குது. அதில் வந்து ஆன்டி டிஎம்கே தான் அதோட தாரக மந்திரம். திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் தான். இப்போ திமுகவும் அதிமுகவும் தாவேகாவை எதிர்க்கிறதுல சேருமா அப்படின்னா, இந்த கோபம் வந்து அவங்கள சேர்க்கும். அதாவது எப்படின்னா, தாவேகா வந்து அதிமுகவை அழிக்குது அப்படின்ற கோபம் வந்து அதிமுக தொண்டர்கள்கிட்ட இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கு, ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இப்போ விஜயபாஸ்கர் வந்து எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் சேர்ந்து செய்ய முடியாததை செஞ்சவர் வந்து விஜய். அவர்களை எல்லாம் விட சிறந்தவர் விஜய்னு இவங்க சொல்றது மூலமா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒருவேளை அஜித் அரசியலுக்கு வந்திருந்தானா அஜித் அதிமுக தலைவராக இருப்பார். அதாவது ஒரு மாஸ் ஃபிகர் வேணும் இவங்களுக்கு, ஓட் வின்னிங் மாஸ் ஃபிகர். அந்த ஓட் வின்னிங் மாஸ் ஃபிகராக விஜயை பார்க்குறாங்க இவங்க ரைட்டா. இப்போ இடைத்தேர்தலும் சரி, தமிழ்நாடு அரசியலோட கொஸ்டினும் சரி, விஜய்ன்ற மாஸ் ஃபிகர் ஏடிஎம்கேவை வின்னோவர் பண்ணி எடுத்து ஏடிஎம்கே வந்து அழிச்சு, சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் அழிச்சு, அதிமுக வாக்கு வங்கிக்குள்ள தன்னுடைய செல்வாக்கு செலுத்தி கூட அவரோட ஓட்டையும் சேர்த்து ஒரு திமுக எதிர்ப்பு பிரம்மாண்டமா உருவெடுத்து திமுகவை வந்து தோற்கடிச்சு நிப்பாரா நிக்க மாட்டாரா அப்படின்றதான் இன்னைக்கு இடைத்தேர்தல் உட்பட தமிழக அரசியல்லையே உருவாக்கி இருக்கக்கூடிய கொஸ்டின், விஜய் உருவாக்கி இருக்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கு பிஜேபியுடைய பூரண ஆதரவு இருக்கு. அந்த ஆதரவு தொடரவும் செய்யும். அந்த ஆதரவு தொடரும். பிஜேபியில நினைச்சா இவங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். அர்லேக்கர் வந்து முதல்ல வந்து கேட்டுக்கினாரு, என்ன 108 தானே வச்சிருக்க, என்ன ஆதரவு இருக்கு. அது வந்து சும்மா ஒரு டெஸ்டிங் மாதிரி தான். அந்த 4 நாட்கள் அர்லேக்கர் அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கிட்டாரு. இப்போ காங்கிரஸ் விஸ்வநாதன் போயிட்டு அர்லேக்கர் ரொம்ப நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் உடைய அமைச்சர். காங்கிரஸ் அமைச்சர் மாதிரி செயல்படுற மாதிரி தெரியல, ஒரு தாவேகாவோட அமைச்சர் மாதிரி தான் இருக்காரு. வன்னியரசும் அதே மாதிரிதான். விசிகாவோட அமைச்சர் மாதிரி இல்ல. ஒரு சட்டமன்றத்துல பேசும்போது ஒன்றிய அரசு பாஜக அரசுன்னு அவரு பேசும்போது சபாநாயகர் ஒரு லுக் விடுறாரு, உடனே பேச்சை மாத்துறாரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து நாளைக்கு திரும்ப வந்து ஆதரவு வாபஸ்ன்னு போனா கூட வன்னியரசு போக மாட்டார், அங்கதான் இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது உருவாகிட்டு இருக்கு. இந்த அமல்கமிஷன் வந்து எப்படி போக போகுது, எப்படி நிக்க போகுது அப்படின்றதான் இப்ப ஃபியூச்சர் தமிழக அரசியல்ல பார்வையா இருக்கும். விஜயுடைய திமுக எதிர்ப்பு எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு அது பரிணமிக்கும், அது எப்படி நிற்கும், அதிமுக அதை எப்படி எதிர்கொள்ளும், திமுக எப்படி எதிர்கொள்ளும். நீங்க சொல்ற மாதிரி இடைத்தேர்தலில் வந்து எடப்பாடிக்கும் இடைத்தேர்தல் வந்து சாதகமா இல்லை. 18 தொகுதிகள் இடைத்தேர்தலில் வந்து 9 தொகுதிகள் தான் அவர் ஜெயிச்சார். 9 தொகுதிகள் திமுக தான் ஜெயிச்சு. திமுகவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கொடுத்தது அந்த இடைத்தேர்தல். இத்தனையும் 18 பேரும் அதிமுக எம்எல்ஏக்கள். அவங்களுடைய தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சது. திமுக அப்போ எதிர்கட்சி, ஆளுங்கட்சி கூட கிடையாது. அப்படியாக ஒரு முன்னுதாரணம் இருக்கு. இந்த இடைத்தேர்தலையும் விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க தாவேக்காக கொண்டு வருவாங்க. இப்ப ஜானை வந்து திருச்சியில நிக்க வைப்பாங்க. மற்ற இந்த ஆட்கள் எல்லாரையுமே வந்து அவங்கவுங்க தொகுதியில நிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நிக்க வைக்க முடியாதுன்ற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்க. பிஜேபி ஒரு விஷயம் செய்யுது, இப்ப நீங்க சொல்றீங்க அனுமதிக்குது, செய்ய வைக்குது, பின்னாடி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க தாவேக்காவுக்கு. இப்ப தாவேக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும்ல பிஜேபி, நீங்க எதிர்பார்க்கறதையும் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு அதிமுக இல்லாமல் செய்ய வேண்டும், திமுகவுக்கு எதிரான பலமான ஒரு அமைப்பாக உருவாக வேண்டும். இதை தாண்டி அன்றாட இந்த ஆட்சி அதிகாரம், இந்த நிர்வாகம், இதுல பாலிசி வைஸ் வந்து ஏதாவது மாற்றத்தை பாஜக கோரும்போது தாவேகா ஒரு சிக்கல்ல மாட்டிக்காதான்? உதாரணத்துக்கு அவர் நேற்று பேசும்போது கூட, கரூர்ல பேசும்போது ஒன்று சொல்லிட்டாரு, போற போக்கில் சொல்றாரு, அது ஒரு மிகப்பெரிய விஷயம், தொகுதி மறுவரையாமே ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு. தொகுதி மறுவரைனா என்ன, மக்களுக்கு சொல்லி புரிய கடமை. போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. அதை ஏற்கனவே ஸ்டாலின் டிஃபீட் பண்ணிட்டாரு. சரி, அதான் அந்த மாதிரியான விஷயங்கள்
வரும்பொழுது தாவேக்கா சிக்கிக்கும்ல, மாட்டிக்கும்ல, எதிர்க்க முடியாம, ஆதரிக்க முடியாம, அதுவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நிச்சயமாக அதை ஏத்துக்கிட்டு ஆதரவு தெரிவிப்பாங்களா, இல்ல அதையும் ஏத்துட்டு ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்னா நமக்கு தெரியல. தெரிவிக்க மாட்டாங்கன்னு இப்போதைக்கு நம்புறோம். நான் சொல்றது காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டி விடாம எடுத்துட்டு போயிடுமா பாஜக? அதுதாங்க பாஜக வந்து இப்போ டாக்டிக்கலா ட்ரை பண்றது வந்து என்னன்னா, அதிமுகல இருந்து ரிபல்லா வரக்கூடியவங்கள இந்த சைட்ல சேர்த்து அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர்லாம் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அது பிஜேபியுடைய சிக்னல் இல்லாம ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. பிஜேபியோட சிக்னலோட தான் வந்து ஓட்டு போட்டாங்க. ஸோ பாஜக தாவேக அரசுன்றது வந்து சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்களை சார்ந்த அரசு இல்லை, ஐயுஎம்எல் இவங்களை சார்ந்த அரசு இல்லை. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா கல்லாப்பெட்டி கூட்டணியை நம்பி இருக்கக்கூடிய அரசு தாவேக அரசு அல்ல. தாவேக அரசு அள்ளு சில்லு மற்றும் பல தூந்து போன சக்தியை நம்பிதான் இருக்கு. ஓகே, ரைட்டுங்களா? அந்த சக்திக்கான ஸ்ட்ரென்த்து அவங்க வரக்கூடிய ராஜினாமா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவி சண்முகம் வந்து சேர போறாரு. அவரோட ராகேஷ், திருத்தணி ஹரி, அருண்மொழி தேவன், அப்புறம் பண்ருட்டி எம்எல்ஏ ஒருத்தன் பலாப்பழம் சீனுன்றாங்க, அவங்கெல்லாம் வந்து வரப்போறாங்க. இன்னும் ஒரு 4 பேர் வரப்போறாங்க. அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டா விஷயங்கள் ஓடுது. அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ஒரு கணிசமான வருவாங்க. 10-15 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருமோ? வரும், அந்த அளவுக்கு தான் போகுது. ஸோ அல்லு சில்லுவை நம்பி பாஜக ஆதரவோட நிற்கக்கூடிய கட்சி தான் இது தாவேகா. இப்போ வந்து தெரியாம, அதை பத்திலாம் புரியாம இடதுசாரிகள் வந்து ஜனாதிபதி ஆட்சி வருதுன்னு சொல்லிட்டு ஆதரவு, குறைந்தபட்சம் இவங்க வந்து ஆதரவு கொடுத்து ஓட்டு போடாம நடுநிலை வகிச்சுட்டு இவங்க வெளியில போயிருந்தாலே அந்த ஆட்சியுடைய இது வந்து கண்டினியூ ஆயிருக்கும். நடுநிலை வகிச்சாலே வந்து அந்த எண்ணிக்கையில கண்டினியூ ஆயிடும். இப்போ வந்து இப்போ வந்து இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல் நடத்த முடியாது அப்படின்ற லெவல் வரும்பொழுது இப்போ மறுபடியும் டேபிள் ரவுண்ட் வந்து திரும்பி தாவேகா வந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகளை நம்பிதான் வாழணும் அப்படின்ற நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. இடதுசாரிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. விசிகாவுடைய தலைவர் சொல்லிட்டாரு திருமாவளவன், நாங்கள் வந்து இங்க இருந்தாலும் கூட நாங்க இந்த கூட்டணியில இல்லைன்றாரு. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நாங்க வந்து மினிஸ்ட்ரியே வாங்கிக்கிட்டாலும் கூட நாங்க கூட்டணியில இல்லை அப்படின்னு சொல்றாரு. எதற்காக ஆதரவு கொடுத்தோன்ற காரணத்தை எப்படி இடதுசாரிகள் சொல்றாங்களோ அதே காரணத்தை தான் அவரும் சொல்றாரு. இடைத்தேர்தல்ல இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடதுசாரிகள், ஐயுஎம்எல் வந்து ஆல்மோஸ்ட் சரண்டர் மாதிரி தான் தெரியுது, அவங்கள விட்டுருங்க. விசிகா, இடதுசாரிகள் அவங்க தாவேகாக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. இல்ல யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு நியூட்ரலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு? அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அவங்க தாவேகாக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. அது இடதுசாரி கட்சியில குறிப்பா சிபிஎம்குள்ள சு வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காரு. அவரோட தலைமையில ஒரு பெரிய ஒரு லாபி ஒண்ணு வந்து போகுது. அதை எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்கள் பேர்லாம் வெளியில வருது. இப்போ ஆதவந்தி சென்னியா, பாலபாரதி, கனகராஜ் அப்படின்னு அவங்க பேர்கள்லாம் இப்போ வெளியில வருது. எதிர்த்து ஃபைட் பண்றோம், ரெபல்ஸா இருக்காங்க அப்படின்னு வருது. ஆதவந்தி சின்னியா வந்து வெளிப்படையா சமூக வலைதளங்கள்லயே தாவேகா அரசு விமர்சிச்சு தொடர்ந்து அவர் வந்து எழுதிட்டு இருக்காரு. ஸோ சிபிஐல நீங்க சொல்ல வேணாம், அது ஒரே கட்சி தான், அது கும்பலோட கும்பல் தான். அது என்ன ஆகும்ன்றது அங்க சொல்ல முடியாது. அதுலயும் கூட முத்தரசன் வந்து எதிராக தான் இருக்காரு. முத்தரசன் வந்து தொடர்ச்சியா அவர் வந்து எதிராக இருக்காரு. அதுலயும் வீரபாண்டியன் வந்து ஆதரவா இருக்காரு, இவர் எதிராக இருக்காரு. வீரபாண்டியன்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவ்வளவு சீக்கிரம் பட்ஜ் ஆகி போகக்கூடியதில்லை. சண்முகம் மாதிரி தான், அவ்வளவு சீக்கிரம் பட்ஜ் ஆகக்கூடிய ஆள்லாம் கிடையாது. சண்முகமும் அவ்வளவு சீக்கிரம் பட்ஜ் ஆகக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா இது எப்படியாவது கொண்டு வந்துடணும் போகணும்னு வாங்க. ஆனா பொலிட்டிக்கல் லைன் வந்து ஆல் இண்டியா கமிட்டி தானே. ஆல் இண்டியா கமிட்டியோட லைன் வந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேகா அரசுக்கு ஆதரவா இருக்கு. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, தாவேகா பிஜேபிக்கு ஆதரவா இருக்கு. பிஜேபியோட சப்போர்ட்டோட அதிமுக உடைக்குது, அதிமுக ஆட்களை கொண்டு வருது. இது சம்பந்தமா, இந்த குதிரை பேரம் சம்பந்தமா கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சேவே இல்லை, ஒரு கருத்தே இல்லை. இது எப்படி சரியா இருக்கும்? இப்போ இதே கம்யூனிஸ்டுகள் வந்து போராடுறாங்க.
மதுரையில் வந்து இதே சு வெங்கடேசன் தான் போராடுறாரு. மதுரையில் வந்து குப்பை அள்ளுறது வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு, அதை எதிர்த்து போராடுறாங்க. கல்குவாரிகள் வந்து சமுத்திரான்னு விஷ்ணு ரெட்டிக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு, ரைட்டுங்களா. கல்குவாரி வந்து முதல்ல கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் மாதிரி எடுத்தாங்க. இப்போ வந்து விஷ்ணு ரெட்டியுடைய சமுத்திரான்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு இருக்குன்றது அறப்போர் இயக்கம் உட்பட. அறப்போர் அந்த சார்ஜை நேரடியாக சொல்ல, ஆனால் கல்குவாரியில பிரச்சனை இருக்குன்னு அறப்போர் இயக்கம் வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. குப்பை அள்ளுறது வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள், கல்குவாரி வந்து அதுவும் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல். அதே மாதிரி IMFL விலை ஏத்துறேன்னு சொல்லிட்டு என்ட்ரிகான்னு ஒரு கம்பெனி, அரவிந்த் கெஜ்ரிவாலை மாட்டி விட்ட கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு காசு கொடுத்ததா ஒரு தகவல் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. தாய்மாமன் சீர் திட்டத்துல தங்க மோதிரம் கொடுக்கறதுல ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு இவங்க வந்து சலுகை காட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பாலம் கட்டுறதை பத்தி ஒரு பேசினார் இல்லையா, ஒரு 160 கோடி ரூபாய் வந்து ஒரு பிரமுகர் ஏமாத்திட்டதா போன ஆட்சியில கைது செய்யப்பட்டது. அந்த பிரமுகரை இன்னைக்கு வரைக்கும் தாவேகா ஆட்சியில போலீஸ் விசாரிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து இந்த அரசு மேல ஏராளம் ஏராளம் ஏராளம். இது பத்தியும் இவங்க வந்து எந்த டாக்டிக்கல் லைனும் இல்லை. அரசு வழக்கறிஞர் நியமனத்துல, அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல 130 கோடி ரூபாய் ஊழல். இது அவங்க தாவேகாவினுடைய நிர்வாகிகளே சொல்றாங்க, வழக்கு வேற போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 8 ஐட்டத்துல வந்து ஊழல். அப்போ திமுக எதிர்ப்புன்ற கோஷத்தை மட்டும் முன் வச்சுட்டு வரக்கூடிய அரசு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். எம்ஜிஆர் பாணியில இருக்கக்கூடிய அரசு, லஞ்சத்தை தவிர, லஞ்சம் கேட்டானா என் பேரை சொல்லு, அது எம்ஜிஆர் ஸ்டைல், அது என் பேரை சொல்லு, என் குடும்பத்தினர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தா நீங்க நிராகரிங்கன்னு எம்ஜிஆர். அதாவது சக்கரபாணி பிள்ளைங்க வந்துட போறாங்கன்றதுக்காக அவர் சொன்னது. அது ரைட்டு, அதே ஸ்டைல்ல போறேன்னு. ஆனா திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டு அந்த விஷயங்களை குறி வச்சுட்டு வர்றவங்களுக்கு 2 கேரக்டர் இருக்கக்கூடாது. ஒண்ணு பாஜக ஆதரவு இருக்கவே கூடாது. ஏன்னா பாஜக ஆதரவு வந்து நம்ம மண்ணுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம், ரைட்டுங்களா. நம்மளுக்கு ரொம்ப குளிர் இருந்தா ஆகாது. அப்பா இப்படி குளிருதுன்னு, குளிர் தான். பாஜக ஆதரவு நிலை என்பது விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து பயப்பட்ட விஷயம் எனக்கு ஒண்ணு தெரியும். ஏன்னா நான் தான் முதல்ல வந்து நம்ம அரண்சையில தான் வந்து இவர் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க. அது ரொம்ப பாதிச்சுது விஜய. நிறைய இடங்கள்ல எங்களை பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க அப்படின்னு விஜயே பேசியிருக்காரு. ஆனா முதல்ல நான் தான் வந்து அரண்சையில பிஜேபியோட பி டீம் இது. ரஜினிகாந்த் ஃபெயிலியர் ஆனவுடனே இவரை பிக்கப் பண்ணிட்டு வரானுங்க பிஜேபி அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு பிஜேபியோட ஒரு விஷயம் வர்றதுன்றது தமிழக மக்களுக்கு ஒத்துக்காது. இன்னொரு விஷயம் ஒத்துக்காது வந்து ஜெயலலிதா கிட்ட கத்துக்கிட்டது கரப்ஷன், ரைட்டா. கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு தானே இவங்கள சொல்றாங்க. இவர் வந்து டிஎம்கேவை டோட்டலா கரப்ஷன் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவர் பண்ணக்கூடிய கரப்ஷன் வந்து இப்போ ஒவ்வொன்றா வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த கரப்ஷன் சார்ஜஸ் வந்து விஜய் மேல அதிகமா வந்தா பிஜேபியோட அலைனேட் ஆகி இவர் நிற்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இவரால் ஆன்டி டிஎம்கேவும் பண்ண முடியாது, ஆன்டி ஏடிஎம்கேவும் பண்ண முடியாது. அண்டர் டெவலப்மெண்ட் குழந்தை மாதிரி தான், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரி தான் தாவேகா நிற்கும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.